परीक्षितं फलं शुकमुखात् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. பக்தி தலையெடுத்த அனைவரும் பாகவத புராணத்தை வாசித்து கண்ணனை அதில் நேரேயே தரிசித்துக் கொள்ளுகிறார்கள். வேதாந்தத்தினுடைய சாரமான கருத்துக்களை எல்லாம் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். வேதாந்தம் முழுவதையும் நாம் படித்து உணர்வது கஷ்டமானது. ஆனா அது சுலபமா 12 ஸ்கந்தங்களுள் 18,000 ஸ்லோகங்களிலே சுகாச்சாரியர் உபதேசித்துள்ளார். அதுல நாம் இப்ப பல ஸ்கந்தங்களை கடந்து 10வது ஸ்கந்தத்தில் உள்ளோம். அதில் இருக்கக்கூடிய 90 அத்தியாயங்களுக்குள் தற்போது 61வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். கண்ணனுக்கு ருக்மிணி தேவியோடும் மற்ற பெண்களோடும் திருக்கல்யாணம் முடிந்தது. இனி ருக்மிணியினுடைய திருக்குமாரர்கள், கண்ணனுடைய வம்சம், இதையெல்லாம் சுகாச்சாரியர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் அவதரித்தான் என்று பார்த்தோம். அவன் கதையை கேட்டோம். மன்மதன், அனங்கன், அவனேதான் பிரத்யும்னனாக அவதரித்தார் என்று பார்த்தோம். 61வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பரீட்சித்து கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி ஏன் பிறந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 18, 19வது ஸ்லோகங்களில் ஒரு கருத்தை சுகாச்சாரியர் சொன்னார். அதாவது ருக்மிணியினுடைய மூத்த அண்ணன், அவன்தான் இந்த ருக்மிணியை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். சிசுபாலனோடு தான் கல்யாணம்னு அவர் தான் திட்டமிட்டார். அவனைத்தான் கண்ணன் ஜெயிச்சார், ருக்மிணியை கல்யாணம் பண்ணிவிட்டார் என்று பார்த்தோம். ருக்மிக்கு கோபம் தீராமல் தனியா ஒரு நகரத்தை ஸ்தாபித்து கொண்டு தங்களுடைய ஊருக்குள்ளேயே போகாமல் அங்கேயே இருந்து தவமியற்றி கொண்டிருந்தான். கண்ணனை ஜெயிக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள போக மாட்டோம்னு இருந்தான். அப்படிங்கிறதையும் கீழே பார்த்துட்டோம். ஆனா இப்ப என்ன ஆச்சரியமான செய்தின்னா, ருக்மிக்கு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ருக்மவதி என்று பெயர். ருக்மவதியை ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிரத்யும்னனுக்கு ருக்மி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஒன்னும் குழம்பிப்பட வேண்டாம். ருக்மியினுடைய தங்க ருக்மிணி, ருக்மியினுடைய பெண்ணு ருக்மவதி தன்னுடைய பெண்ணை தன்னுடைய மருமகனுக்காக திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அதாவது ருக்மியினுடைய பெண்ணு ருக்மவதியை தன் கூட பிறந்தவளான ருக்மிணியினுடைய மகனான பிரத்யும்னனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இது கூடுமா? அதான் சண்டையாச்சே. கண்ணனோட இவ்வளவு தூரம் ருக்மிக்கு சண்டை இருக்கிறச்சே போய் தன்னுடைய இவளை போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பறான்னு கேள்வி. அது ஏன் நிகழ்ந்ததுங்கிறதான் சுகாச்சாரியர் இப்ப பரீட்சித்துக்கு சொல்ல போறார். ருக்மியினுடைய பெண்ணு ருக்மவதிக்கும் பிரத்யும்னனுக்கும் கல்யாணம். ஸ்வயம்வரத்தில் ருக்மவதி பிரத்யும்னனை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாள். அதனால சரி, ஸ்வயம்பரத்துல ஜெயிச்சுட்டா கொடுத்துட வேண்டிதானே என்று ருக்மியும் மனசாந்தி அடைந்து கொடுத்துட்டார். ஆனா தன்னுடைய விரோதியினுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறமேங்கிற கோபம் இருந்தது. இருந்தாலும் நம்ம தங்கையினுடைய பிள்ளைக்குத்தானே கொடுக்கிறோம் அப்படின்னு மனசை சமாதானம் பண்ணி கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இது ஒரு கல்யாணம். ஆனா இந்த கல்யாணத்தினால இப்ப பெருசா வம்பு வந்துடல. இதற்கு அடுத்த ஒரு கல்யாணம் நடக்கிறது. அதுலதான் பெரிய சண்டை மூண்டது. அதாவது பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் அனிருத்தன் பிறந்தான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அனிருத்தன் பிறந்தான். அனிருத்தனுக்கு மறுபடியும் ருக்மி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப அனிருத்தன் ஆறு? ருக்மியினுடைய பேரன். மற்றொரு பேரனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறார். ஒரு பேரன் இவனா. இன்னொரு பக்கத்துல பார்த்தா ருக்மியினுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பெண் ரோச்சனான்னு பேர். அப்ப ருக்மியினுடைய பிள்ளை வயிற்று பேத்தியான ரோச்சனாவை ருக்மியினுடைய பெண் வயிற்று பிள்ளையான அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் பிள்ளை வயிற்று பேத்தி, இன்னொரு பக்கம் பெண் வயிற்று பேரன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்.
அந்த கல்யாணத்துக்கு கண்ணு முதலான எல்லாரும் வந்திருக்கார்கள். அப்ப சொக்கட்டான் ஆடுற சமயத்துல ஒரு பெரிய சண்டை மூண்டுடுத்து. பலராமன் ஆட்டத்தில் தோற்றார். அதனால எல்லாரும் இகழ்ச்சியா பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி பேசியிருக்கார். அது பொறுக்க முடியாம பலராமனுக்கு கோபம் வந்தது. அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சுட்டார். இதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். பரீட்சித்து கேட்கிறான் 20வது ஸ்லோகத்தில், கதம் ருக்மி ஹரிபுத்திராய பராதாத் துஹிதரம் யுதி கிருஷ்ணேன பரிபூதஸ்தம் ஹந்தும் ரந்திரம் பிரதீக்ஷதே ஏததாख्याहि மே வித்வன் த்விஷோர் வைவாகிகம் நிதா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, எதிரிகளுக்குள் கல்யாணம் நடக்குமா? ருக்மிக்குத்தான் கண்ணனை கண்டாலே ஆகாதே, தங்கையே பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரே, அப்புறம் பொண்ணை போய் கண்ணனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பரா என்று இவர் கேட்கிறார். சுகர் பதில் சொல்றார், விருத ஸ்வயம்பரே சாட்சாத் அனங்கஹ அங்கயுதஸ்தயா ராஜ்ஞா சமேதான் நிர்ஜித்ய ஜஹார ஏகரதோ யுதி. அதற்கு என்ன செய்ய? அனங்கதேவனான மன்மதன் தானே பிரத்யும்னா பிறந்தான். அவர் ஸ்வயம்பரத்தில் ருக்மவதியை ஜெயித்து விட்டார். அப்ப கல்யாணம் பண்ணித்தானே கொடுத்தாக வேண்டும். வியதரது பாகினேயாய சுதாம் குர்வன் ஸ்வசுப்ரியம் ருக்மிண்யாஸ்தனயாம் ராஜன் கிருதவர்ம சுதோ பலி. அதற்கப்புறம் ருக்மிணிக்கு இருக்கிற பெண்ணுக்கும் மற்றொருத்தனோட கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கிற சமயத்துக்கு இவர்கள் போயிருக்கா. உபயேமே விஷாலாட்சியும் கன்யாம் சாருமதியும் கில ரோச்சனாம் பத்தவைரோபி ஸ்வசுஹு பிரிய சிகீர்ஷயா. இப்ப 2வது கல்யாணத்தை சொல்றார். ருக்மிக்கு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பெண்ணு ரோச்சனா, ரோச்சனாவுக்கும் அனிருத்தனுக்கும் கல்யாணம். புறம் போஜகடம் ஜக்முகு சாம்ப பிரத்யும்ன காதையாக போஜகடம்ங்கிற ஊருக்கு போனாலாம். இந்த ஊரைத்தான் தனி ஊரா நிர்மாணம் பண்ணி கொண்டு ஊருக்குள்ள போக மாட்டேன்னு சபதம் பண்ணியிருந்தாரு ருக்மி. அவர் போஜகடத்துக்குள்ள இருந்து தான் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்ப கல்யாணம் அங்கதான் நடக்கிறது. எல்லாரும் போய் சேர்ந்திருக்கார்கள். தஸ்மின் நிவிருத்த உத்வாகே காளிங்க பிரமுகா நிப்பாக. பல பல மன்னர்கள் வந்து சேர்ந்திருக்கா. காளிங்கன் முதலானவர்கள்லாம் வேணும்னு ருக்மியினிடத்துல போய், பலராமனும் கல்யாணத்துக்கு வந்திருக்கார், நேர கண்ணனிடத்துல தான் நாம் எல்லாரும் தோத்து போட்டோம், பலராமனுக்கு சரியா சொக்கட்டான் ஆடுறதுக்கு தெரியாது, அவருக்கு சூதாட்டத்துல வல்லமை கிடையாது, அவரை கூப்பிடு, அவரை சுலபமா ஜெயிச்சு அவமரியாதைப்படுத்திடுவோம் என்று ருக்மிய தூண்டி விட்டுட்டா. சரின்னு எல்லா ஆட்டமும் தொடங்கித்து. சதம் சஹசிரமயுதம் ராமஸ்தத்ராததே பணம் தந்தானு தந்து ருக்ஞஜனே தத்ர காளிங்கஹா பிராஹசத் பலம். முதல்ல 1 லட்சம் காசு வச்சு ஆடினா ஒருத்தர் தோத்தார், ஒருத்தர் ஜெயிச்சார். அப்புறம் 10 லட்சம் காசு வச்சு ஆடினார்கள், தோல்வி ஜெயம். 1 கோடி காசு. பலராமன் இப்போது ஜெயிக்க வேண்டும். ஆனா வேணும்னு ருக்மி என்ன பண்ணிட்டார்? பக்கத்துல இந்த காளிங்கங்கிற தீய அரசன், அவனை கூட வைத்து கொண்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னார்கள். உண்மையில ஜெயாவாளுக்கு இல்லை, தப்பான ஆட்டத்தாடி தான் ஜெயித்தேன்னு சொன்னார்கள். பலராமனுக்கு கோபம். அது எப்படி சொல்லுவீர்கள்? நான் தானே பாட்டத்துல ஜெயிச்சிருக்கேன், இந்த 1 கோடி என்னத்தானே சேரணும்னு சொன்னார். சரி, பொதுவா இருக்கிற மனுஷால கேட்போம், நானும் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம், நடுநிலையாளர்களை கேட்போம்னு சொல்ல, அப்ப ஆகாசத்திலிருந்து குரல் ஒலித்தது, பலராமன் தான் ஜெயித்தார். தர்மதோ வச்சனேனைவ ருக்மி வததி வை மிருஷா. ருக்மி பொய் சொல்றார், பலராமன் சொல்றதுதான் உண்மை, அவர் தான் ஜெயித்தார் என்று ஆகாயத்திலிருந்து குரல் ஒலித்தது. ஆனாலும் ருக்மி ஏத்துக்காமல், சூதாட்டம் ஆடுறதெல்லாம் அரசர்களுடைய வேலை, நீங்கள் என்ன இடையர்கள் தானே, பாலும் மோரும் தயிரும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர இந்த ஆட்டம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேலியா சொல்ல போக, பலராமனுக்கு கோபம் வந்து, ருக்மிணிமைவதக்ஷிப்தா ராஜபிச்ச உபஹாசிதா அக்ஷைஹி தீவ்யந்தி ராஜானஹ பாணைஷ்ச ந பவாதிரிஷாஹ க்ருத்தஹ பரிகமுத்தம்ய ஜக்னே தம் நிர்மண சம்சதி காளிங்கராஜம் தரசா கிரஹீத்வா தசமே பதே. காளிங்கராஜனையும் அழித்தார், ருக்மியும் அழித்தார். நிகதே ருக்மிணீஷாலே நாப்ரவீத் சாத்வ சாதுவா. இவ்வளவு பெரிய போர் மூண்டு இத்தனை பேரை அழிச்சுட்டார். கண்ணனானா மௌனமா இருந்துட்டார். நாம என்ன பேச போறோம்? நம்முடைய குடும்பத்துல இத்தனை பேருக்குள்ள இத்தனை சண்டை ஏற்பட்டு ஒத்தருக்கொத்தர் மடிஞ்சுட்டா, எந்த பக்கம் பேசினாலும் வீண் ஆபத்து தான் என்று கண்ணன் பேசாமலே இருந்து துவாரகிக்கு திரும்ப எழுந்துவிட்டார். ததா அனிருத்தம் சக சூர்யா வரம் ரதம் சமாரோப்பிய யயுஹு குஷஸ்தலிம் ராமாதயோ போஜகடாத் தசார்காக சித்தாகிலார்த்தா மதுசூதனாஸ்ரயா. அத்தோடே 61வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. அப்ப பிரத்யும்னன்
பிரத்யும்னனுடைய குமாரன் அனிருத்தன், அனிருத்தனுக்கு முதல் கல்யாணம் நிகழ்ந்தது. இதுவரைக்கும் பார்த்துட்டோமா? இனி அதற்கு மேலே அனிருத்தனுக்கு மற்றொரு கல்யாணம். இது இவர் ஆசைப்பட்டு கொண்டு போய் பண்ண கல்யாணம் இல்லை. பாணாசுரனுடைய பெண்ணு உஷை. உஷை தன்னுடைய கனவில் அனிருத்தனை பார்த்து அவன் பேர் மீளாத காதல் கொண்டாள். அந்த சரித்திரம் தான் பார்க்க போறோம். 62வது அத்தியாயம். பாணஸ்ய தனயாம் உஷாம் உபயேமே யதுத்தமஹ தத்ர யுத்தம் அபூத் கோரம் ஹரிசங்கரயோர் மகத் ஏதத் சர்வம் மகாயோகின் சமாக்கியாத்தும் துவம் அர்ஹசி. சிவபெருமானுடைய கண்ணனுக்கு பெருத்த சண்டை மூண்டது. என பாணாசுரன் சிறந்த சிவபக்தன். பாணனை என்ன ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்தி கொடுக்கிறேன் என்று பரமசிவனால் உறுதியளித்திருந்தார். கண்ணனாலேயே பாணாசுரனுக்கு ஆபத்து. கண்ணன் முற்றுகையிட்டார். பாணனுக்கும் கண்ணனுக்கும் பெருந்த சண்டை வெடித்தது. சண்டையில என்ன நடந்தது? பாணாசுரனுக்கு மொத்தம் 1000 தோள்கள். அதுல 4 தோள்களை மட்டும் விட்டுட்டு 996 தோள்களை கண்ணன் வெட்டிவிட்டார். சிவனோடையே சண்டை, சுப்பிரமணியனோட சண்டை, அக்னியோட சண்டை, கிருத்தி ஜுவரத்தோட சண்டை. கண்ணன் அத்தனை பேரோட சண்டை போட்டு ஜெயிக்கிறார். நமக்கு தோணும், இது என்ன தெய்வங்களே ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிறாளே, இப்படி சிவனும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கலாமா? அக்னி பகவானும் கண்ணனுக்கும் சண்டை வருமா? சுப்பிரமணியன் முருகன், தேவசேனாபதி ஸ்கந்தன், அவருக்கும் கண்ணனுக்கும் போய் சண்டை வரலாமான்னா, சண்டை வர்றதுங்கிறது நம்ம கண்களுக்கு பார்த்தா அது சண்டையா தெரியுமே தவிர, அவரவர்கள் அந்தந்த காலத்தில் பெரியவர்கள் 2 காரியம் பண்றாள்னா அதை பார்த்துட்டு அப்படின்னா நாங்களும் செய்வாளும் வைஷ்ணவாலும் சண்டை போட்டுக்கலாமான்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒரு நாளும் சண்டை போட்டுக்க போறது இல்லை. அவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்கக்கூடியவா. அப்படி இருக்கிறச்சே நாம வீணா பேசுறதுல அர்த்தமே இல்லை. இன்னும் கேட்டீங்கன்னா, திருக்கோட்டியூர்ங்கிற திபதேசத்துக்கு போறோம். பெருமாளை, மாதவ பெருமாளை சேவிக்க போறோம். படியேறி போய் பெருமாளை சேவிக்கணும். ரஜத திருமேனி, அதாவது வெள்ளியாலே பளபளத்து கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்துல ஏறிதான் 8 எழுத்து மந்திரத்தையே ராமானுஜர் உபதேசித்தார். அப்ப எவ்வளவு உயர்ந்த திவதேசம். அந்த திவதேசத்துல பெருமாளை சேவிக்க போகணும்னாலே முதல்ல சிவபெருமானுடைய சன்னதியை தாண்டித்தான் போறோம். அப்ப விஷ்ணு கோவிலுக்குள்ளேயே சிவனுக்கு ஆலயம். ரொம்ப அற்புதமா திருக்கோட்டியூர்ல சேவித்துக் கொள்ளலாம். இது பல நாட்களுக்கு முன்பாகவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அரசர்கள்லாம் சைவ வைணவ ஒற்றுமை வேணுங்கிறதுக்காக இந்த போல பல பல ஏற்பாடுகள். அது திருக்கோட்டியூர்ல போனோம்னா இன்னைக்கும் பிரத்யக்ஷம். ஏன் அங்க இருக்கிற ஆரை கேட்டாலும் என்ன சொல்ல போற? இப்ப என்ன விஷ்ணுவுக்கு ருத்ரனுக்கு ஏதான சண்டையா? சாதாரணமா தெய்வங்களுக்குள்ள சண்டை வராது. ஆனா அவாவா தொண்டர்கள் கலப்பி விட்டுடுவா. 2 தலைவர்களுக்குள்ள வம்பே இருக்காது. ஆனா அந்த தலைவர்களுடைய தொண்டர்கள் இருக்காளோ இல்லையோ, நாம் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டுக்கு போக தேவையில்லாம சண்டை பிடிச்சிடும். இப்ப திருக்கோட்டியூர்லயும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அவரை தாண்டித்தான் பெருமாளை சேவிக்க போறோம். அதே போல திருக்குறுங்குடி பக்கம் நின்னார் என்னே சிவபெருமானுக்கு அந்த இடத்துல பெயர். அக்கும் புலியும் அதழுமுடையார்ங்கிற திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். அதுல பக்கம் நின்னார், பெருமானுக்கு பக்கத்துல இருந்து நிச்சயம் அவரை தரிசித்துக் கொண்டு சிவபெருமான் இருக்கிறார். அப்ப திருக்குறுங்குடிக்கு போனாலும் அதே மாதிரி சேவிச்சுக்கிறோம். ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல உத்தமர் கோவில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கரம்பனூர்னு அற்புதமான திவதேசம். அங்க 3 தெய்வங்களுக்குமே ஆஸ்தானம் உண்டு. சிவபெருமானும் இருக்கார், பிரம்மாவும் இருக்கிறார், பகவானும் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளேயும் எல்லாரும் இருக்கா. கோவில் விஷ்ணு கோவில் வைஷ்ணவமான திவதேசம் தான். ஆழ்வார்களால பாடல் பெற்ற 108 திவதேசங்களுக்குள் ஒன்று. ஆனா அதற்குள்ள அவர்களும் எழுந்தருள் இருக்காளோ இல்லையோ. ஆகையால் இதுல ஒரு குறையும் இல்லை. இப்போ இன்னைக்கடியே பார்த்ததெல்லாம், இப்ப நாம கேட்டதெல்லாம் விஷ்ணு கோவில்களுக்குள் பரமசிவன் எங்க இருக்கிறார் என்று பார்த்துட்டோம். இன்னொரு நாள் சந்திக்கும் போது சிவன் கோவிலுக்குள்ள விஷ்ணு எழுந்தருளி இருக்கிறார். அப்ப ஒத்தருக்கொத்தர் இத்தனை ஒற்றுமை இருக்கு, சண்டை போய் வெடிச்சிருமா என்று நமக்கு சந்தேகம். சண்டைன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த சண்டை எதனால வந்தது? ரொம்ப ஆச்சரியமான ஒரு காதல் சரித்திரம். என்னங்கிறதை அடுத்த நாள் தெரிவிக்கிறேன்.